மகிழ்ந்து பாடி ஆண்டோடைய நாமத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணவும் உங்களுடைய தேவ பிரசனம் எங்களோடு கூட நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். விசேஷ விதமாக ஆலயத்தின் பாடகர் குழுவிற்காக தலைமை தாங்கி நடத்துகின்ற அன்பான கோயில் மாஸ்டர் கன்வீனர்ஸ் பெரியோர்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிழ்வுபடும்படியாக இந்த பிள்ளைகளுடைய பொருளங்கள், பாட்டுத்தாளங்கள், ஜெப வாழ்க்கை, சாட்சி வாழ்க்கை எல்லாவற்றும் சுவாமி பாடகருக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உம்முடைய கிருபையிலும் உம்முடைய சத்தியத்திலும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலப்படுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து கிறிஸ்தவ சபை பாமாலை 57வது பாடலை பாடுவோம். கிறிஸ்துமஸ் கீத ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து கிறிஸ்தவ சபை பாமாலை 57வது பாடலை நாம் பாடுவோம். இப்போ நாம் பெத்லகேம் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
பரிசுத்த வேத பாடம் என்ற ஆராதனை அழைப்புக்கு பிறகு பரிசுத்த வேத பாடத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். முதல் வேத பாடம் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து சவுட் இட் அலவுட் என்கின்ற அந்த பாடலை நாம் கேட்போம். உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இயேசுபாலன் பிறப்பு. இன்னிசை கீதங்கள் பாடி இயேசுபாலன் பிறப்பை இந்த ஆண்டும் ஆண்டவர் கிருபையாக நாம் கொண்டாடுகிறோம். இயேசுபாலனின் முதலாம் வருகையில் தாழ்மை, மீட்பு, அன்பு, சந்தோஷம், சமாதானம் மிகவும் உணர்த்தப்பட்டது. பல்லாண்டுகளாக இன்னமும் அவரை குறித்து பேசி பாடி மகிழ்ந்து கொண்டே உள்ளோம். அன்று முதல் வருகையில் அகஸ்திராயனின் கட்டளை பிறந்தது. தாம் பிறந்த ஊர்களுக்கு யோசேப்பு, மரியாள் என்று எல்லா ஜனங்களும் பாடுகள் பட்டு புலம்பெயர்ந்து சென்றனர். சரித்திரம் திரும்புகிறது. குடிமதிப்புரிமை அன்றிலிருந்து இன்று வரை நம்மை அலைக்கழித்து வருகின்றது. இன்று கொரோனா பெயரில் மக்கள் இடம்பெயர்ந்தனர், துயருற்றனர். இது இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன் அடையாளமோ? கிருபையின் கால முடிவில் நிற்கும் நாம் புதிய பாடல்களை பரம கானானில் பாட ஆசிப்போம். இயேசுபாலன் பிறப்புக்கு பிதாவானவர் அழகாக பூ உலகை தயார்படுத்தினார். விண்ணில் ஓர் ஆச்சரிய ஒளி நட்சத்திரம், வெண்ணுடை தூதர்களின் அணிவகுப்பு, மந்தை மேய்ப்பர்களின் கண் விழிப்பு, ஞானியர் மூவரின் தேடல், குளிர்பனி காலம், தீர்க்கர்களின் வாக்கு நிறைவேறல் என்று இயற்கையோடு இயைந்து இயேசுபாலன் பிறப்பில் ஒப்பற்ற நிகழ்வுகள் அரங்கேறின. ஆம், தேவனால் எல்லாம் கூடும். அனைவருக்கும் தேவதூதர்களாகவே விளங்க ஆசை. இன்று நமது கனவு என்ன? நெடுநாள் விருப்பம் என்ன? விசுவாசித்தவளே பாக்கியவதி. நாம் நம்புவது நிச்சயமாக இயேசுவால் வரும். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும் என்று மற்றவர்களை நாம் வாழ்த்துவோம். விண் தூதரோடு சேர்ந்து நாமும் பண்ணி சேர்ப்போம். It's bringing
உரைக்கு காத்திருந்து அதிசய விண்மீன் கண்டு களிப்புற்றனர் 3 ஞானியர். பெல்தசார் அரேபியாவிலிருந்தும், மெல்கிஷோர் பெர்சியாவிலிருந்தும், கஸ்பர் இந்தியாவிலிருந்தும் புறப்பட்டனர் என்று வரலாறு கூறுகிறது. ஒப்பற்ற தமது சிறந்த பொக்கிஷங்களை சுமந்து கொண்டு காடு மேடு வயல் தாண்டி வாஞ்சையாய் பயணித்தனர் அந்த ஞானியர். வழியில் திசை மாறி ஏரோது அரண்மனை சென்று விட்டனரே. இன்று நமது பயணங்களில் விடிவெள்ளியாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம். திசை மாறல்களை தவிர்ப்போம். நமது சிறந்த பொக்கிஷங்களாம் நமது தாளந்துகளை அவர் பாதம் படைப்போம். Walking in the King's highway, walking in the King's highway.
வாசிக்க வேண்டிய 3ஆம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. ஏசாயா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயந்திருக்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பளிப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமா இருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் ஆட்டைப் போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்புவின் வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த கட்டுவிரியின் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மிக மகிமையாய் இருக்கும். வாசிக்கின்ற 3ஆம் வேத பாடம் வாசம் வந்தாயிற்று. அன்று இயேசு பாலன் பிறப்பு ஒரு விந்தை காட்சியாக விளங்கியது. அவர் நாமம் அதிசயம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு கேள்வி செய்தியாக மட்டுமே பாலன் பிறப்பு தோன்றுகின்றதோ? பாரம்பரிய கொண்டாட்டங்களில் மனம் விளைகிறதே அன்றி நமது இலக்கு இயேசு மட்டுமே என்பதை மறந்து விடுகிறோம். இயேசு பாலன் எங்கே என்று தேடுவோம். கிறிஸ்மஸ் மரங்களில் அவர் இல்லை, நட்சத்திர தொங்கல்களில் இல்லை, கிறிஸ்மஸ் தாத்தாவின் பரிசு பொருட்களிலும் இல்லை, குடில் அலங்காரம், தேவாலய மணியோசை கேட்கத்தானும் போகவில்லை, கேக்குகள் இனிப்புகளை சுவைக்கப் போகவில்லை, விலை உயர்ந்த புத்தாடைகள் வான வேடிக்கைகளில் பாலன் பிரியப்படவில்லை. மரியின் தாலாட்டை மறந்து முன்னன்னை துறந்து எங்கேதான் சென்றார் பாலன்? நான் என் பாவ சிற்றின்ப நாட்டங்களில் அமிழ்ந்து நானும் தொலைந்து போனேனே இயேசு பாலா, இதே கதவை திறந்தேன், என்னுள்ளில் வாரும், பாவ இருள் போகும், சிலுவை அன்பை தாரும், மீட்டுக்கொள்ளும். Glory
அருமையான பாடகர் குழுவை போதராம் அவர்கள் பாடல் மூலமாக வாழ்த்த விரும்புகிறார்கள். ஸ்பெஷல் சாங் பை பாஸ்டர் அம்மா. It's a blessing comes from Pastor Amma to choir team. நூறாம் சங்கீதத்தை நாம் இன்றைய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். முதல் வசனத்தை வாசியுங்கள். நூறாம் சங்கீதம் முதல் வசனம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். உங்கள் சார்பாக நம் சார்பாக கோயர் இன்றைக்கு கம்பீரமாய் ஆண்டவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் உணர்த்தும்படியாக அருமையான குரலோடு பாடகர் குழு நமக்கு கம்பீரமாய் ஆண்டவருடைய பாடல்களை பாடி நம்மை மகிமைப்படுத்தினார்கள். இந்த 100ஆம் சங்கீதம் மாத்திரமல்ல, 100ஆம் சங்கீதம், 103ஆம் சங்கீதம், 105ஆம் சங்கீதம், 106ஆம் சங்கீதம், 98ஆம் சங்கீதம், 96ஆம் சங்கீதம், 95ஆம் சங்கீதம், 93ஆம் சங்கீதம், 92ஆம் சங்கீதம் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகங்களை நீங்கள் எடுத்து அவற்றுக்குள்ளாக நீங்கள் செல்லும் பொழுது அந்த பாடலுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது, அந்த பாடலுக்கு எவ்வளவு ஜீவன் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை
என்ன செய்ய வேண்டும்? கம்பீரமாய் நீங்கள் பாட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த 100ஆம் சங்கீதத்தை அநேகமாக ஆலய வழிபாடுகளிலே நாம் பாடலாக பாடுகின்ற பழக்கம் உண்டு. இந்த நாளிலே இந்த பாடல்களாக பாடுகின்ற இந்த வார்த்தைகளை நாம் வார்த்தைகளாக தியானித்து கொண்டிருக்கிறோம். பூமியின் குடிகளாக கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்ட படைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும்? கம்பீர சத்தத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 2வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நாம் ஆலயத்திற்கு வரும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் என்னுடைய பெனடிக்ஷன்லே நான் சொல்லும் பொழுது, சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் என்று நான் அவ்வப்பொழுது என்னுடைய நிறைவு வழிபாட்டை சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை நான் என்னுடைய ஆயுள் நாட்களிலே நான் பயன்படுத்தி கொண்டு வருகிறேன். அதே போல் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை, நீ மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். சஃபரிங்ஸ் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பாதிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் பாதிப்போடு ஆண்டவரை தொலை வந்திருக்கிறேன், நான் சஃபரிங்ஸோடு தொலை வந்திருக்கிறேன், மன உளைச்சோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் சன்னிதானத்துக்குள்ளாக வரும்பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கர்த்தரை ஒப்படைத்து விட்டு, ஐ விஷ் டு கிவ் இட் ஆல் திங்ஸ். என்னை சூழ்ந்திருக்கின்ற பலவீனங்கள், என்னை சூழ்ந்திருக்கின்ற கஷ்டங்கள், என்னை சூழ்ந்திருக்கின்ற உபத்திரங்கள் எல்லாவற்றையும் கடவுள் சமூகத்தில் நான் விட்டுவிட்டேன். இப்பொழுது நான் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்கின்ற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் கம்பீரத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். 3வதாக நாம் பார்க்கின்ற வார்த்தை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உண்மையாய் வழிநடத்துகின்ற இறைவன். அவர் நம்மை நல்ல மெய்ப்பனாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற இறைவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து பிறந்த உடனே அங்கே என்ன நடந்தது? மெய்ப்பர்கள் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். எப்படி பணிந்து கொண்டார்கள்? தாழ குனிந்து கடவுள் சமூகத்திலே அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தம்பிமாரிடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரை வந்து வணங்கும் பொழுது என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்று நான் அவரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். அப்போ தம்பி சொன்னார், மெய்ப்பர்கள் வந்து தாழ பணிந்து கொண்டார்கள் என்கின்ற அந்த வார்த்தையை அவர் என்னோடு பயன்படுத்தினார். சப்மிசிவ் கேரக்டர். என்னை ஆண்டவருடைய பாதத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், ஐ விஷ் டு டெடிகேட் மைசெல்ஃப் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலே அருமையான பாடகர் குழுவிற்கு நான் சில கருத்துக்களை சொன்னேன். நாம் கிறிஸ்தவ பண்டிகை கால கொயராக இருக்கக்கூடாது, பண்டிகை கால கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பண்டிகை கால கிறிஸ்தவர்கள் பண்டிகை கால பாடகர் குழு என்று இல்லாதபடிக்கு நிரந்தரம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளோடு நான் ஒன்றி இருக்க விரும்புகிறேன். ஆயுள் முழுவதும் ஆண்டவரோடு ஒன்றி நான் இருக்க விரும்புகிறேன். ஆலய வழிபாடுகளே ஒரு நிமிஷத்தை கூட நான் மிஸ் பண்ணாதபடிக்கு ஆலய வழிபாடுகளில் அத்தனை காரியங்களிலும் என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்த விரும்புகிறேன் என்கின்ற அந்த சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இன்னொரு குறிப்பையும் நான் சொன்னேன். நாம் இந்த காலகட்டங்களிலே முழங்கால் படிட்டு நாம் பிரார்த்தனை செய்வது இல்லை, அதை நாம் கடந்து கொண்டே செல்கிறோம். இப்போது இருக்கின்ற காலத்தினுடைய சூழ்நிலைகள், காலத்தினுடைய மாற்றங்கள், நாம் சேர்களிலே அல்லது பெஞ்சுகளிலே அமர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நாம் முழங்கால் படிட்டு ஜபிக்காவிட்டாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுள் சமூகத்தில் ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் இருக்கின்ற அந்த உறவு என்னுடைய நம்பிக்கையில் விட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே என்னை பலப்படுத்தும்,
நான் கெம்பீரமாய் பாடும்படியாக கிருபை செய்யும், நான் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யும்படியாக என்னை கிருபை செய்யும் என்கின்ற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் சமூகத்திலே நாம் அறிக்கை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் பிறந்த அந்த சூழலில் 2 பேர் முன்பாக ஆண்டவரை தரிசித்தார்கள். ஒன்று ஆட்டு மேய்ப்பர்கள் மந்தை வெளிகளே இரவு பகலாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அல்லது கண்காணித்து கொண்டிருந்த, குளிர் என்றும் பாராமல், வெயில் என்றும் பாராமல், மழை என்றும் பாராமல் காத்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டாக கடவுளுடைய பிறப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அது அவர்களை உச்சத்திலே கொண்டு விட்டது, மகிழ்ச்சியின் உச்சத்திலே அவர்களை கொண்டு விட்டது. நமக்கு ஒரு வழி பிறக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கைக்கு தீபமாக ஒளியேற்றக்கூடிய கடவுள் பிறந்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு விசுவாசத்தில் மெய்ப்பர்கள் சென்று அவர்கள் தாழ பணிந்து கொண்டார்கள். சப்மிசிவாக தங்களை ஆண்டவர் சமூகத்தில் பணிந்து ஆண்டவரை ஆராதித்தார்கள், கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி பகுதியில் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்துல 2வதாக ஆண்டவரை போய் தரிசித்தவர்கள் சாஸ்திரிகள் என்று பார்க்கிறோம். சாஸ்திரிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் உலகத்திலே சாதாரண பிரதிநிதிகள் அல்ல. சாஸ்திரிகள் என்பவர்கள் they are all scientists, விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சியை மேற்கொள்ளுகிறவர்கள். அரசு ஆட்சியில் இருக்கின்ற மக்களுக்கும் அவர்கள் நல்வழிகளை நல்ல கொடுக்கிறவர்கள் சயின்டிஸ்ட். இவர்கள் சாஸ்திரிகளாக, வான சாஸ்திரிகளாக சென்று ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். அந்த பணிந்து கொண்டவர்கள் என்னென்ன காரியங்களை கொண்டு கர்த்தரிடத்தில் சென்றார்கள் சொல்லுங்க பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை எடுத்து வாசிங்கள். anybody wants to read, please read it. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பொன்னையும் பிள்ளையும் அதன் தாயாரையும் சாஸ்தாயமாய் விழுந்து பொக்கிஷங்களை கொடுத்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்பழத்தையும் அவர்களுக்கு படைத்தார்கள். முதல்ல என்ன படைத்தாங்க? கோல்டை படைத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கிராம் கோல்டை நீங்கள் கிறிஸ்மஸில் வச்சாலும் 1200 வீட்டுக்கு 1200 கிராம் உண்டு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. கர்த்தருடைய செலிப்ரேஷன், பெர்த் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை உண்மையாய் உணர்வுபூர்வமாய் ஆராதிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் ஐ விஷ் டு பெயர், நான் கடவுளுடைய இந்த பிறந்த நாளில் நான் ஏதாவது கடவுளுடைய நாமத்தின் வாயிலாக ஏதாவது இந்த சபைக்கு நான் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற காரியம், ஆண்டவருக்கு பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்பழத்தையும் படைத்தது போல நான் இந்த 3இல் ஏதாவது நான் படைக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம சாம்பிராணியத்தையும் படைக்குமா? இட்ஸ் ஆல்சோ அக்செப்டட் பை காட். சாம்பிராணி படைத்தாங்க, மனம் வீசுகின்ற நல்ல வாசனை கொடுக்கின்ற வெள்ளைப்பழத்தை அவர்கள் கொடுத்தார்கள், பொன்னை படைத்தார்கள். இவைகளெல்லாம் எதை பிரதிபலிக்கிறது? இந்த வானசாஸ்திரருடைய முற்போக்கான சிந்தனை உலகத்தை படைத்த கடவுளுக்கு நான் எதையும் செய்வேன், இட்ஸ் அன்லிமிட்டெட். நான் கணக்கு பார்த்து எடுக்கின்ற ஒரு சகோதரன் சகோதரி அல்ல. நான் எதையும் உலகை படைத்த என்னை படைத்த கடவுளுக்கு ஐ விஷ் டு ப்ரிஃபர் மைசெல்ஃப் டு டூ எனிதிங் எல்ஸ். எதையும் நான் செய்வேன், ஆண்டவருக்கென்று நான் எதையும் நான் செய்வேன், அர்ப்பணிப்பேன் என்கின்ற அந்த அர்ப்பணிப்பு தான் இந்த வானசாஸ்திரிகள் செய்த ஒரு காரியம். இந்த அர்ப்பணிப்பு என்பது எண்ணிலடங்காத நன்மைகளை பெறுகின்ற என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏன் அதை செய்யக்கூடாது, அவற்றில் என்ன எனக்கு தயக்கம் இருக்கிறது என்று எண்ணாதபடிக்கு இந்த வானசாஸ்திரிகள் ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இந்த
கிறிஸ்மஸ் கீத ஆராதனை ஆண்டவருக்கு பொன்னை படைத்த ஆராதனையாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐ ஃபெல்ட் such things. நாம் கடவுளுக்கு வந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்புலத்தையும் படைத்ததைப் போல இந்த பாடகர் குழு வந்து அந்த ரெண்டையும் விட்டுட்டு பொன்னை வந்து படைத்து வார்த்தையின் மூலமாக கடவுளுக்கு அவர்கள் நன்றியை சொல்லியிருக்கிறார்கள், படைத்திருக்கிறார்கள், பணிந்து பாடியிருக்கிறார்கள் என்று நான் பெருமைப்படுகிறேன். ஆண்டவர் தாமே அருமை பிள்ளைகளை பாடகர் குழுவை வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. முற்போக்கு சிந்தனையோடு இந்த வான சாஸ்திரிகள் வந்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுக்கென்று எந்த வகையிலும் நான் என்னை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என்கின்ற அந்த வாக்குறுதியை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கீர்த்தனை 34 ஆர் இவர் ஆராரோ.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான கீத ஆராதனைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்திருக்கிறது சாமி. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல்கள் மூலமாக உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று நாங்கள் அழைத்திருக்கிறோம் சாமி. கிறிஸ்மஸ் காலத்தின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபியாக எங்களுடைய குடும்பங்களை நீர் வழிநடத்தும். எதற்கென்று ஆண்டவரே பிரத்யேகமாக தங்களை பயன்படுத்தி கொண்ட பாடகர் குழுவிற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மேலான கிருபியும் ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளோடும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் பராமரிப்பிற்கும் அவருடைய அன்பிற்கும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்படைப்போம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய பாதுகாப்பும் பராமரிப்பு வழி நடத்துதலும் நம்முடையவரோடும் எப்போதும் கூடவே இருப்பதாக.